அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து கூழ் வத்தல் செய்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கரண்டி வத்தல்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன மெஷரிங் கப்பில் எப்படிலாம் போகணுன்னு நான் காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸ்கூல் விட்டாலும் வந்தால் பிள்ளைங்களுக்கு இதை பொரிச்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி அளக்குறோமோ அதே டம்ளர்லேயே நம்ம வந்து தண்ணி அளந்துக்கணுங்க. இது 2 1/2 கப்பு நான் வந்து அரிசியும் பச்சரிசிங்க. இது பச்சரிசியும் 1/2 கப்பு வந்து நான் ஜவ்வரிசியும் சேர்த்துக்க போகிறேங்க. மொத்தம் 3 கப் ஆகிடுச்சு. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 7 டம்ளர் அளவு தண்ணிங்க. இதுக்கு அரிசி பாருங்கள், இது குண்டு அரிசிங்க. பச்சரிசின்னு சொல்லி கேட்டுக்கணும். வடையம் அரிசினாவே இது கொடுப்பாங்க கடைகளில். இதே வந்து நீங்கள் வந்து சொசைட்டி அரிசி வாங்கினாக்கா 1 கப்பு கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணியை. அதுக்கு அவ்வளோக்கா செல்லாது. கடையில் வாங்கினா 1 கப்பு கூட வச்சுக்கோங்க. 7 கப்பு வைங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து 7 டம்ளர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். கிள்ளு வத்தலுக்கு வந்து 5 வைக்கணுங்க. அதே முறுக்குக்கான 4 டம்ளர் நம்ம வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போடுறது வந்து கூழ் வத்தல் இருக்கிறதுனால நான் வந்து 7 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கிறேங்க. நான் 7 டம்ளர் அளக்கிறோமோ அதுலேயே 1 டம்ளர் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்கும் போது அதையும் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணியாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தாக்கா ரொம்ப தண்ணியாக போயிடும். 2 வாட்டி அலசி ஊற்றிட்டு 3ஆவது தண்ணியில் ஊற வச்சிடுறேங்க. நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட போகிறேன். காலையில் இன்ஷால்லா காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேங்க. வெயில் நாளாக இருக்குது, அதனால் வெளியிலேயே வச்சாக்கா புளிச்சு போயிடும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து அரைக்க போகிறேன். காலையில் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு மிக்சியில் அரைக்க போகிறேங்க. 2 பகுதியாக அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா ஜில்லி போட்டு இருக்குது. நல்லா மிக்சியில் சூடாகாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பார்க்கும்போது நம்ம பெருசாக கவலையாக தெரியும் எப்படி போடுறதுன்னு. போட ஆரம்பிச்சா ரொம்ப ஈஸி தாங்க இது. நம்ம அளந்து வச்ச தண்ணியில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மிக்சியில் மாவு அரைக்கிறதுக்குனால பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். மீதி மாவையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். மீதி அரிசியும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகா பாருங்கள். ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். பல்லாரி வெங்காயம் 1 வச்சுருக்கிறேங்க. பல்லாரி வெங்காயம் போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். இதுக்கு வெங்காயம்லாம் போடணுன்னா அவசியம் இல்லைங்க. அதுக்கு பதில் நீங்கள் வெங்காயம் போடுங்க, நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணியெல்லாம் கொதிக்கிற மாதிரி வந்துச்சு பாருங்கள். 1 டம்ளருக்கு அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி அளவு கணக்கு பண்ணி நான் வச்சுருக்கிறேன். மொத்தம் 3 டம்ளர் நம்ம தண்ணி அரிசி வச்சுருக்கிறேங்க. அதுக்கு நான் தண்ணி அளவு கரெக்டாக வந்து அளந்து வச்சுக்கணும்.
இப்போ வந்து பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மொத்தம் 21 டம்ளர் கணக்கு தண்ணி பண்ணி அளந்து வச்சுருக்குறேங்க. நல்லா சூடு வரணுங்க. மேலே ஆவி வரணும், தண்ணியோட இதில் ஆவி வரணும். அந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணணும் தண்ணியை. உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எடுத்தோடனே கூட போட்டுறாதீங்க, கறிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து கம்மியாக சேர்த்துக்கணும். ஜீரகம் வந்து முழு ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூழ் பாத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணுங்க, வாயில் வச்சு பார்த்தா உப்பு. அப்போ தான் காஞ்ச பிறகு கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்ம கூழ் ஊற்றக்குள்ள வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா காஞ்ச பிறகு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை அப்படியே ஒரு கையால் ஊற்றிட்டு ஒரு கையால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கட்டிப்பட்டுரும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை எடுத்துடக்கூடாது. கேஸ் எங்கே பார்த்தாலும் கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. உங்களுக்கு விறகு அடுப்பு இருந்தால் விறகு அடுப்பில் செய்யுங்க, இல்லை கரண்ட் அடுப்பில் கூட இப்போ செய்யலாம். அதுக்கு சில்வர் பாத்திரம் வச்சு செய்யணும். கூழ் பார்த்து வந்துடுச்சு பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வருது. இந்த சமயத்தில் நம்ம வேற அடுப்பை வந்து கம்மி பண்ணிடணும். அடுப்பு வேகமாக இருந்துச்சுனாக்கா பபுள்ஸ்லாம் வந்து அப்படியே மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். கவனமாக இருக்கணும். உடனே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இப்போ கூழ் கரெக்டாக இருந்துச்சுன்னு உடனே எடுத்துடக்கூடாது. நல்லா வெந்து வரணும் கூழ். அப்போ தான் இது வடகம்லாம் வந்து உடையாமல் இருக்கும், தூளாகாமல் இருக்கும். நான் வந்து தம்மில் வேறு ஒரு 10 நிமிஷம் போடுவேங்க. ரொம்ப சிம்மில் வச்சு தம்மில் போடணும் ஒரு 10 நிமிஷம். இப்படி போட்டால் உடையவே உடையாது, தூளாகவும் ஆகாதுங்க, நம்ம முழுசாக கிடைக்கும். அப்படியே கண்டிப்பாக 10 நிமிஷம் நீங்கள் தம்மில் போடுங்க. கரெக்டாக வந்துச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, கூழ் நம்ம கிண்டியாச்சு. மாடியில் போய் நம்ம வந்து போடுற வேலை தான். மாடியில் போடுறத நான் காமிக்கிறேன். காட்டன் துணி வெள்ளை துணியில் ஈரத்தை நனைச்சி நல்லா விரித்து விட்டுருணுங்க கரண்டியில். அப்படியே இந்த கூழ் சட்டியோடு வச்சு நம்ம போடக்கூடாது, சீக்கிரம் ஆறி போயிடும். ஆறி போனால் கெட்டியாயிரும். அதனால் சின்ன சின்ன சட்டிங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து நம்ம எடுத்து ஊற்றணும். அந்த சட்டியை நம்ம கூழ் சட்டியை மூடி வச்சிடணும், அப்போ தான் ஆறி போகாமல் இருக்கும். கரண்டியில் மட்டும் ஊற்றணுங்க. ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. கிள்ளுவதில் கூட நமக்கு கஷ்டம்தான், முறுக்கு போடுறதும் கஷ்டம்தான். இது ரொம்ப ஈஸியான வேலை, சீக்கிரமாக காஞ்சிரும் இது. சாப்பிடவும் இது டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த அப்படியே காய விட்டுருணுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக காயணும், நாளைக்கு வந்து ஃபுல்லாக காயணுங்க. நாளைக்கு மாலையில் 6 மணி போல் நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி சாயங்காலமே இதை எடுத்தாக்க முள்ளக்கு ஈரமாக இருக்கும், எடுக்க வராது, ஒட்டிக்கும் அப்படியே. மறுநாள் மாலை 6 மணிக்கு நான் எடுக்கிறேங்க. இதை நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். அப்படி திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். கூழ் நல்லா பதமாக இருந்தால் தாங்க நமக்கு வந்து தூளாகாமல் இருக்கும்.
எந்த வத்தாலுமே சரி, கிள்ளு வத்தலாக இருந்தாலும் சரி, முறுக்காக இருந்தாலும் சரி, நல்லா தம்மில் போட்டுடணுங்க. ஒரு 10 நிமிஷம் போடணும். போட்டால் தான் கூழ ஆகாமல் இருக்கும். அப்படியே உரிச்சா வந்துடுங்க. பாருங்கள் எப்படி அழகாக வருது பாருங்கள். இது ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் ஃபேனில் வச்சிடணுங்க. ஈரம் போகிற வரைக்கும் வச்சிடணும். மறுநாள் அரை நாள் நம்ம வந்து வெயிலில் திருப்பி வச்சிடணுங்க. வச்சுட்டாக்க கரெக்டாக காஞ்சி போயிடும். பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஃபேனில் அன்றைக்கி நைட்டு வச்சுருந்தேன். மறுநாள் காலையில் எடுத்து வெயிலில் வச்சேன். அரை நாள் வெயிலில் காஞ்சிச்சுங்க. எப்படி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இது பொரிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இது 1 வருஷம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அப்படியே இருக்குங்க, வீணாகவே போகாது. நான் இனிமேல் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. பொரிச்சு காமிக்கிறேன். நல்லா ஆயில் சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா பொரியும். எப்படி பாருங்கள் வருது பாருங்கள், கொஞ்சம் வருது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தால் பொரிச்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குர்குரேலாம் தோற்று போயிடுறாங்க, அந்தளவுக்கு நமக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நம்ம டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்குறோம் பாருங்கள். ஒரு வருஷம் வரைக்கும் கெடாதுங்க, அப்படியே வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.